ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம GoPro Hero10 சொல்லிட்டு ஒரு கேமரா வாங்கியிருக்கோம். ஒரு ஆக்ஷன் கேமரா, அதோட ரிவ்யூ தான். அது போக இவ்வளோ நான் யூடியூப்பில் காட்டினதே இல்லை. பேர் சில்கி ஷிட்ஸுன்னு சொல்லுவாங்க, அந்த ப்ரீடு. நாய்க்குட்டி தான், பூனை இல்லை. அந்த அளவுக்கு சூப்பராக இருப்பாள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா GoPro Hero10 சொல்லிட்டு கோப்ரோவில் இருக்க ஒரு லேட்டஸ்ட் ஆக்ஷன் கேமரா. அதுதான் நம்ம சேனலுக்கு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த ஒரு அப்கிரேட் Hero9. அது வாங்கலாமா வேணாமான்ட்டு கன்ஃபியூஷனுக்குள்ளே அடுத்த வருஷமே வந்துருச்சு. GoPro Hero10 ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த GoPro பண்டில் பேக்கில் ஃபஸ்ட்டு வர்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த GoProவோட மெயின் கேஸு. இந்த மெயின் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரிஜிடாக தான் இருக்கும். ஆனால் இதை ட்ராவலுக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன். இதுக்கு பதிலாக வேறு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்க கொடுத்தது அது இன்னும் கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்குது. அதை நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதில் என்னென்னலாம் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா GoPro Hero10, அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன அடாப்டர்ஸு, பேட்ரி தனியாக இருந்தது, அதை நான் இதில் மாட்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு GoPro 10 எப்படி இருக்குது அப்படின்னா, உண்மையிலேயே மெட்டீரியல் குவாலிட்டி நிறையவே மாற்றிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்ஸ் நிறையா வரும். ஃபஸ்ட் நான் GoPro Hero 5 யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலெல்லாம் ரப்பரைஸ்டாக இருக்கும். ஏதாவது கேஸ்க்குள்ளே போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த எட்ஜஸ் எல்லாம் நிறைய அந்த ரப்பரில் ரொம்ப ஒரு ரஃப் ஸ்க்ராச்சஸ் விழுகும். பார்க்குறக்கே கொஞ்ச நாள்லேயே அசிங்கமாயிரும். ஸோ அந்த வகையில் நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தது இதுதான். பிளாஸ்டிக் மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க. பெரிய அளவு ஸ்க்ராட்ச் விழுந்தாலுமே பெரிய அந்த அளவுக்கு மோசமாக தெரியாது. ப்ளஸ் பேக் டிஸ்பிளே, ஃப்ரண்ட்லேயும் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நான் டெம்பர்ட் கிளாஸ் இந்த சின்ன டிஸ்பிளேக்கும் பெரிய டிஸ்பிளேக்கும் மட்டும்தான் மாட்டியிருக்கேன். லென்ஸுக்கு மாட்டல. ஏன்னா 99% டிரான்ஸ்பரன்சி இருக்குன்னு சொல்லிட்டு டெம்பர்ட் கிளாஸ் விற்கிறாங்க. இருந்தாலுமே ஒரு கண்ணில் வச்சு சும்மா பார்க்குறப்ப அந்த ஒயிட்டோட ஷேடு ஜாஸ்தியாக தெரியுது. ஸோ அதனால் குவாலிட்டி போயிருன்றதுனால நான் மாட்டல. பெருசாக இது வரைக்கும் நான் ட்ராவல் நிறைய பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த ஃப்ரண்ட்லேருந்து வண்டி அந்த டயரில் பட்டு அந்த கல்லெல்லாம் இருக்குமில்ல, அது பட்டதில்லை GoProவில் இது வரைக்கும். மேபி ஆனால் நிறைய சான்சஸ் இருக்குது. ஹெல்மெட்டில் போடுவோம், வண்டியிலலாம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா காரில் சின்ன சின்ன அந்த சிப்ஸு, அதாவது குழி விழுந்திருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கல்லடி தான். ஆனால் கேமராவுக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. அந்தளவுக்கு ஹைட்டுக்கு வராதுன்ட்டு யோசிப்போம். ஏன்னா அது மாட்டினோம் அப்படின்னா அந்த குவாலிட்டி சுத்தமாக இருக்காது. அப்புறம் GoPro Hero 8 இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கேஸே இல்லாமல் இதை அப்படியே எடுத்து விட்டுட்டு நம்ம எதில் வேணாலும் மாட்டிக்கலாம். அது சூப்பரான ஒரு விஷயம். GoProவில் 10க்கும் 9க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுதான். உள்ள ப்ராசஸர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அது வேறு விஷயம். அது 5Kல தான் 30 ஃப்ரேம்ஸோ 60 ஃப்ரேம்ஸோ ஏதோ சம்திங் ஒரு ஹீட் ஆகாமல் நிறைய ஒரு ப்ராசஸிங் மெத்தட் சூப்பராக கொடுக்குறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் இமேஜை பொறுத்த அளவுக்கும் நார்மலாக 1080 எடுக்கிறோம், 9ல் 10ல் ரெண்டையும் கம்பேர் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் 10ல் ஒரு சின்ன ஒரு பிட் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஷார்ப்னஸ் இருக்குது. டீட்டெயில்ஸ் கொஞ்சம் அடிஷ்னலாக இருக்குது. ஏன்னா ப்ராசஸர் மாற்றிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் GoPro ப்ராசஸர் மாற்றிருக்காங்க. அதோட வேலை தெரியுது நல்லாவே. மேபி இன்னும் ஃபியூச்சர் அப்டேட்ஸில் சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றலாம். நேச்சர் ப்ரொஃபைல், கலர் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. அது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது. இது கூட என்ன எக்ஸ்ட்ரா வாங்கினேன் அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ இந்த பேக் பார்த்தீங்க அப்படின்னா பண்டில் பேக்குன்னு சொல்கிறாங்க, அக்சசரிஸ் பேக்கு. இந்த கவரில் தான் நான் எல்லாத்தையுமே கேரி பண்ணிகிட்ருக்கேன். உண்மையிலேயே சூப்பரான ஒரு கவர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெட் மவுண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஒரு அக்சசரி. இது நான் ஹெல்மெட்டில் மாட்டக்கூடிய ஒரு மவுண்ட்டு. இது நான் எக்ஸ்ட்ரா தனியாக வாங்கினது, இது கூட வந்ததில்லை. அதுக்கப்புறம் இந்த ஹேண்டில். இந்த ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வாங்குறப்போ இதெல்லாம் வாங்கணுமா, என்ன ஒரு கீழே அந்த ட்ரைபாடு எதுவுமே இல்லையே, ஒரு என்ன யூஸ் இவ்வளோ விலை கொடுத்து எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்குன்னு யோசித்தேன். ஏன்னா என்கிட்ட ஏற்கனவே நல்ல ஒரு ட்ரைபாட் இருந்துச்சு. ஆனால் சரி, அவங்க என்ன சொன்னாங்க, சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஆன்லைனில் ரிவ்யூவர்ஸு நிறைய பேர் இதை வாங்குங்க, உண்மையிலேயே அந்த கிரிப் சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. உண்மையிலேயே இந்த ஸ்பாஞ்சு, இந்த கட்டிங்லாம் இப்போ பிடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்குலாம் நல்லா இருக்குன்ட்டு. உண்மையிலேயே நல்லாயிருக்கு. சரி, ஒரு நாய்க்குட்டி, அங்கே ஒரு கோல்டன் ரிட்ரைவர் இருக்கா, நான் காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான அக்சசரின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் தான். இதுக்குள்ளே இப்போ GoPro Hero10 வச்சுருக்கேன். ஈஸியாக இப்படி கழட்டிக்கலாம்.
இது நம்ம வந்து எமர்ஜென்சியில் டக்குன்னு எங்கேயா vlog முடிச்சுட்டு எங்கேயா வைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதெல்லாம் கலட்டி நம்ம கோப்ரோ கேஸ்குள்ளே வைக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா லென்சஸ் எதுவும் ஸ்க்ராட்ச் ஆகிடக்கூடாது. இது மாதிரி விஷயத்த யோசித்து நம்ம அப்படி பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ வந்து ஒரு ஈஸியான விஷயம், இப்படி ஒரு கேஸ் கொடுத்துட்டான். லென்ஸோட ஒரு பம்பையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுதான்றது தெரில, தெரியுதுங்களா? ஸோ இந்த இதில் இப்படி மாட்டிட்டு நம்ம அழகாக வந்து உள்ளே வச்சுக்க முடியுது. இப்போ பைக்கில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா vlog முடித்த உடனே டேங்க் பேக்கில் வச்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் இங்கே எங்கே வேணாலும் அப்படியே தூக்கி வச்சுக்கலாங்க, லென்ஸ் ஸ்க்ராட்ச் ஆகாது. இது தனியாக அமேசானில் வாங்கினேன், அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃபைனலி எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வீடியோ டெஸ்ட்டு இதில் பண்ணிடலாமா? ஹாய். ஸோ வீடியோ குவாலிட்டி வந்து இதில் டிஸ்பிளேயில் பார்க்குறக்கு நல்லா இருக்குது. ஆனால் அவுட் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு அதில் பார்த்ததுக்கும் ரீவைண்ட் பண்ணி அதோட ஃபுட்டேஜ் பாருங்கள், அதுக்கப்புறம் இதில் பாருங்கள். ஒரு ஆக்ஷன் கேமராவுக்கு உண்மையிலேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு இதுன்னு தான் சொல்லணும். ப்ளஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா லைட் போட்டிருக்கேன். லைட் இல்லாமல் இதுதான், லைட்டோடனே இதுதான். ஓகேங்களா? லைட் இல்லாமல் நேச்சுரல் லைட்டில் காருக்குள்ளே இது ஒரு லைட் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோட உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதாங்க விஷயம். இப்படி வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன் காருக்குள்ளங்கிறனால. வெளி நேச்சுரல் லைட்டில் இருக்கப்போ கண்டிப்பாக வந்து நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக லைட்டிங்கு. நல்ல நேச்சுரல் லைட்டிங் வந்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்குது. அதுவே அப்படியே பின்னாடி போனோம் அப்படின்னா இந்த ஷெட்டுக்குள்ளே அப்படியே லைட்டிங் மொக்கையாக இருக்குது. ஐசோ லெவல்ஸ் வந்து ஆட்டோவில் இருக்கிறனால இந்த விஷயம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நிறைய இடங்களில் செட்டிங்ஸ் வந்து மாற்ற வேண்டியது இருக்கும். இந்த ஐஎஸ்ஓ வந்து மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். ஸோ நேச்சரில் விடுறது பெட்டர். நான் வந்து எக்ஸ்ட்ரா லைட் வேறு வச்சுக்குவேன். vlogging இன்கேஸ் நான் பண்ணுறேன் இதில் அப்படின்னா எக்ஸ்ட்ரா லைட் வந்து வச்சுக்குவேன். அதனால் மேக்ஸிமம் எனக்கு வந்து அந்த லோ லைட் இஷ்யூஸ் வந்து வராது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு நேச்சுரல் லைட்டுங்க, மழை காலமாக தான் இருக்குது. இதில் வந்து இந்த லோ லைட்டிங் அந்தளவுக்கு லோ லைட் கிடையாது, நேச்சுரல் லைட் அந்தளவுக்கு வரல. ஏன்னா கிளைமேட்டே வந்து இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஷார்ப்னஸ் எல்லாம் பாருங்கள், நல்லாவே இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோ லைட் டெஸ்ட் மாதிரி தான். கேமரா வாங்கி ஒரு 2-3 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் கிளம்பி ஒரு ட்ரிப் போனேன். அப்போ எடுத்த வீடியோ இது. ஒரு பாலத்துக்கு மேலே போய்கிட்டு இருக்கேன். பாலத்துக்கு மேலே லைட்டெல்லாம் இருக்குது. அந்த டைமில் வீடியோ வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். உண்மையிலேயே வந்து பழைய கோப்ரோ கேமராக்கும் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது குவாலிட்டியில். நீங்கள் 1080 வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். ரெண்டாவது அந்த நேச்சர் ப்ரொஃபைலில் தான் செட் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த கலர் டோன்ஸ் வந்து எல்லாமே சூப்பராக கேப்சர் ஆகிருக்கு. ஸோ இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கோல்டன் ரிட்ரீவர் சிலக்குட்டி உட்கார் பா வா, கேட்க மாட்டேயே பா 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 பா, இங்கே வாங்கி 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 வா. இவ்வளோ வந்து 6 months தான் ஏஜ். 7th month மேக்ஸிமம் ரீச் ஆக போகுது. நல்ல ஒரு ஹேர் இருக்க ஒரு ப்ரீடு. பாடா எந்திரிச்சு வா பா பா பா, இங்கே வாங்கி வாங்கி கர்சிட். இந்த வால் பகுதியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஹேர்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. என்னடா தங்கம், என்னடி தங்கம், என்னடி தங்கம், ஷேக்கன் கொடு, ஷேக்கன் கொடுன்னா கொடுக்க மாட்டா. இவருங்க அடி 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 அடின்னா ஷேக்கன் கொடுப்பா. ஏய் தங்கம், கமெண்ட்ஸை தப்பு தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கேன். ஏண்டி தங்கம். சரி, இவ்வளோ பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் ரொம்ப டெக்னிக்கலாக வந்து இதில் எதையுமே வந்து நான் சொல்லலை. ஏன் அப்படின்னா டெக்னிக்கலாக சூப்பராக ரிவ்யூ பண்ணுற நிறைய வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில். நான் வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்கும் அப்படின்றத மேக்ஸிமம் காட்ட ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இருக்க கிளிப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் லைட்டிங் கண்டிஷனில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் காட்டியிருக்கேன். அடுத்தடுத்து நம்ம பண்ண போகிற ட்ராவல் வீடியோஸ்லையும் இந்த கோப்ரோ வந்து Hero 10 வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது நேச்சர் லைட்டிங் கண்டிஷன்ஸில் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்து ட்ராவல் வீடியோஸ் வரும். அதோட சின்ன ஹிண்ட் தான் இது. ஏன்னா நிறையா தடவை நான் சொல்லிட்டேன் ட்ராவல் வீடியோஸ் அடுத்தடுத்து பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் அப்படியே செய்யாமே விட்டுட்டேன்.
ஸோ கண்டிப்பாக இனிமேல் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதோட பை லிங்க்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதோட அக்சசரிஸ் எல்லாமே வந்து ரொம்ப அப்படியே கலெக்டிவாக நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.